Bonjour, cinéheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும். அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரஜினிகாந்த் பார்த்துருவோம். கோட்டயம் நசீர் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் ஆக்டர். அவர் வந்து இப்போ ரீசென்ட்டா ஜெயிலர் 2ல வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே நெறைய மலையாளம் ஆக்டர்ஸ் லைக் சுராஜ் வெஞ்சரமுத்து, அப்புறம் வந்து நெறைய பேர் வந்து ஜெயிலர் 2ல இருக்கும்போது இவரும் ஆட் ஆயிருக்காரு. அடுத்ததா கமலஹாசன் 237த் ஃபிலிம் வந்து அன்பரி மோசஸ் டைரக்ட் பண்றாங்க. அந்த படத்த வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் தான் வந்து போட்டிருக்காரு. பட் அந்த படத்த வந்து முதல்ல அவரும் ஆர். மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தரும் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு. பட் இப்போ ரீசென்ட்டா என்ன அப்டின்னா, அந்த படத்த வந்து லைக்காவே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. டாக்டர் விஜய பத்தி பார்த்தோம் அப்டின்னா, "தளபதி வெற்றி கொண்டான்" அப்டின்றது தான் வந்து அவருடைய ஜனநாயகன்ல அவரு பேரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல டிவிகேக்கான படமா தான் ஜனநாயகன் இருக்க போகுது. டைட்டில்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுச்சு. பட் அப்படி இருக்கும்போது பேரே வந்து டிவிக்கே வரலான்னு வைப்பாங்கன்னா, கொஞ்சம் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அஜித் சார் பொறுத்தவரைக்கும் குட் பாய் அக்லி இந்த படத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மே 8ஆம் தேதி அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஓடிடில வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. Netflixல பார்க்கலாம் ஆசையா போய் பாருங்க. பட் இது கம்ப்ளீட்லி ஒரு தியேட்டர் மெட்டீரியலுக்கான படம் தான். இத போய் நீங்க ஓடிடில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகும் அப்டின்றது எனக்கு தெர்ல. சூர்யாவோட அடுத்த ஃபிலிமா சூர்யா 45 வந்து ஆர்ஜே டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜூலை 23 சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி சூர்யா 46 இருக்குல்ல வெங்கி 8 படம் அதில வந்து கூட என்ன அப்டின்னா, "சஞ்சய் ராமசாமி பார்ப்பீங்க அத்த" அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா தான் இருக்க போகுது. இல்ல லவ் ஆக்ஷனான்னு தெர்ல. அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்பவே Netflix வந்து அவங்க சோல்டு வந்து வந்துட்டாங்க Netflixக்கு. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, டைரக்டருடைய முந்தைய படமான லக்கி பாஸ்கர் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, விக்ரம் பத்தி எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. தனுஷ் பத்தி எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த படம் வந்து ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகப்போது. முன்னாடியே வந்து நெறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. இப்போ அகைன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, மகாராஜா 2 அது வந்து கார்ட்ஸ் எடுத்துட்டாங்க. நிதிலனே டைரக்ட் பண்றாரு. வேற ஒரு ஸ்டோரி பிட்ச் பண்றாங்க. அந்த படத்தோட கன்டினியூஷனா தான் இருக்கவும் சொல்ட்டாங்க. அதே மாரி எஸ்டிஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்டிஆர் மணிரத்னம் வந்து லைக்காகாக புது படம் பண்றாங்க. ஆல்ரெடி லைக்கா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டா வருது அப்டின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கார்த்திய பத்தி பொறுத்தவரை, கார்த்திக் வந்து சர்தார் 2 இந்த படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து மிஸ்லனியஸ் அப்டேட்குள்ள போயிரலாம். ஜிவி பிரகாஷ், கயலுலக சேர்ந்து ஒரு புது படம் பண்றாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்டரா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூட் ஆக்டரா நடிக்க போறாரு. இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அருண் மாதேஸ்வரன் தான் வந்து டைரக்ட் பண்றதா பேச்சு போயிட்டு இருக்கு. பீதே சித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு படம் டைரக்ட் பண்ண போறோன்ட்டு. அந்த படத்தோட டைட்டில் வந்து டயங்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரும் வச்சிருக்காங்க. அதே மாரி நிவின் பாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் எழுதி பாக்யராஜன் எடுக்கிற பென்ஸ் அப்படின்ற படத்தில வந்து நிவின் பாலியே வந்து ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்றாங்க. உன்னி முகுந்தன் வந்து மார்க்கோல நடிச்ச உன்னி முகுந்தன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அத அவருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆக்டர் ஜீவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலிமின்னு சொல்லிட்டு ஒரு பசில் ஜோசப் வச்சு சூப்பரா ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்த எடுத்த டைரக்டரோட ஜீவா வந்து ஒரு படம் பண்றாரு. கௌதம் வாசுதேவனும், சந்தானமும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. போன வீடியோவே சொல்லியிருந்தோம். பட் இந்த வீடியோல கன்ஃபார்மா சொல்றோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்றாங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.